ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி அவளோட ரிபனை பார்த்துட்டு புருஷங்கார சொன்ன எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புகிறா. பார்த்தா அவன் எதிர்த்தாப்புல வந்து நின்றுட்டு இருக்கான். அவளை முறைச்சிவிட்டு அந்த ரிபனை வாங்கி வச்சுட்டு என் பொருளை தொடாதுன்னு அவங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்படிச்சு விட்டுட்டு இருக்கான். ஆனால் நேற்று நைட்டு நீங்கள் நடந்துக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நேற்று நைட்டு நடந்தது ஒரு கனவுனே நினச்சிக்கோ. ஏன்னா நேற்று நைட்டு வரைக்கும் என் மனசை நீ திரும்பவும் காயதானே படுத்துன, அதனால நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சிருவான்லாம் கனவு காணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போவே கேட்குறா, அப்புறம் எதுக்காக அம்மா கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, என்ன அவங்க கஷ்டப்படுத்தினா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா, அதுக்கு இந்த பயிலும் அவளை க்ளோஸாக பிடிச்சி வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம், அவங்க உன்னை கஷ்டப்படுத்தும் போது நான் வந்து தடுத்தேன் தான். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. உனக்கு வலியை கொடுக்கணுனாலும் சரி, உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணுனாலும் சரி, உனக்கு வேதனையை கொடுக்கணுனாலும் சரி, அது எல்லாமே நான் தான் கொடுக்கணுமே தவிர அந்த உரிமையை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். உனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது என்னால தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். என்னடா இது, நேற்று நைட்டு நல்லா பேசினானே இப்போ திரும்பவும் சைக்கோ பையனா மாறிட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் இந்த ஆட்டக்காரி தூங்கிட்டு இருக்கா போல. அப்போ பார்த்தா அந்த வீட்டில் எல்லாரும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக மணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டு இவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, தூங்கவே முடியல. உடனே கடுப்பாயிட்டு யார் இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு போயிட்டு இருக்கா. பெரிய மருமக தான் ஆர்த்தி காமிச்சிட்டு இருப்பா போல. அதில் கொண்டு வந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்கா. நீ என்ன காரியம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாட்டியும் கேட்குது. நான் என்ன பண்ணேன், நீங்கள் எல்லாரும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காலங்காத்தாலேயே ஆர்த்தி எடுக்கலன்னா உங்கள் குடியா முழுகி போயிடும். இதுக்கப்புறம் யாரும் காலங்காத்தால ஆர்த்தி காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதை சொல்கிறதுக்கு நீ யாரு? இந்த வீட்டில் காலங்காத்தில் ஆர்த்தி காட்டுறது இந்த குடும்பத்தோட வழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது இது வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்கள் எல்லாரும் கேட்டாகணும். ஏன்னா இந்த வீட்டோட பொறுப்பு இப்போ என் கையில் இருக்கு. இந்த வீட்டோட சொந்தக்காரியும் நான் தான். என் புருஷன் இந்த ஊரோட ராஜா, நான் இந்த வீட்டுக்கு ராணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டு இருக்கா. பாட்டி அப்போதான் உள்ள என்ட்ரு ஆகுது. அந்த பாட்டி போகிறத பார்த்துட்டு இவ பெருசாக கண்டுக்கல. ஆனால் பாட்டியும் அங்கேருந்து போயிட்டு அந்த பாட்டியை ஆர்த்தி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவளுக்கு சமக்கம் வருது. ஆனாலும் பாட்டி ஆர்த்தி காட்டுட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பாட்டி ஆர்த்தி காட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன முடிஞ்சிச்சா, வா என் கூடன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எங்கேயோ அழைச்சிட்டு போக பார்க்குறா. இதை பார்த்துட்டு சின்ன பாட்டியும் தடுத்து கேட்குறாங்க, எங்கே அழைச்சிட்டு போகிறேன் என் அக்காவை அப்படின்னு கேட்டா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல ஆர்த்தி காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதையும் மீறி இந்த பாட்டி ஆர்த்தி காட்டுச்சுல்ல, இதுக்கான தண்டனை நான் கொடுக்க வேணாம், அதுக்காக தான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கா. எல்லாரும் தடுக்கிறாங்க. ஆனாலும் இவ விடுற மாதிரி தெரியல. அப்போ நம்ம ஹீரோயினி வந்து அவளோட கையை பிடிச்சி எடுத்து விட பார்த்துட்டு இருக்கா. என்ன உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா, கையை எடுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ திரும்பவும் கூட்டிகிட்டு போக பார்த்தா, பாட்டியை நான் எங்கேயும் கூட்டிகிட்டு போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் தடுக்கிறா. ஆனால் பாட்டியோ, இல்லை பூனம் நீ இவளை தடுக்காத, அவள் என்ன வேணா பண்ணட்டும், எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிடுது. கையை வேற எடுக்க சொல்லிடுது பேத்தியை. ஸோ அதனால அவளும் வேற வழி இல்லாமல் கையை எடுத்துடுறா. அதுக்கப்புறம் இவ நேராக அந்த பாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டோர் ரூம்குள்ளே போக சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸ்டோர் ரூம்குள்ளே வச்சுட்டு அவங்கள உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் வயசானவங்கள. ஸோ இந்த மாதிரி இவ பண்ணுவான்னு அங்கே இருக்கிற யாருமே எதிர்பார்க்கல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ அவங்கள எதுக்காக உள்ள வச்சு பூட்டுற அப்படின்னு கேட்டா இவ்வளோ சொல்லிடுறா. அவங்க பண்ணதுக்கான தண்டனையை தான் நான் இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க இந்த ஸ்டோர் ரூமில் தான் இருக்கணும், எதுவும் சாப்பிடவும் கூடாது, குடிக்கவும் கூடாது, இதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. பாவம் வயசான பாட்டியை போயிட்டு இந்த பாடுபடுத்துறாளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. தங்கச்சிக்காரியுமே கேட்டிருப்பா, பாட்டி எதுக்காக பூட்டி வைக்கிறா, அவங்கள திறந்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ ஓவராக பேசினா நாக்கை வெட்டி விட பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளையே மாட்டிட்டு போயிடுறா. இதில் அவளுக்கு கோவம் தான் வருது. அதனால் அந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல், பாட்டியை ஒரு பக்கம் எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் இவ பால்கனி பக்கம் வந்து யோசிச்சு இருக்கா. அப்போ தான் எதிர்த்தாப்புல நம்ம ஹீரோயினோட தம்பிக்கார உட்காந்துருக்கான். அவங்கிட்ட போயிட்டு பேசலான்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவனும் கண்டுக்காமல் இங்கேருந்து உள்ளே போயிடுறான். ஏன்னா இந்த மாதிரி மாட்டி விட்டு அடி வாங்க வச்சா இல்லையா, ஸோ அதனால அவனுக்கு கோவம். ஆனால் அவள் விடுற மாதிரி தெரியல. பால்கனி வழியாகவே குதிச்சு அவனோட வீட்டுக்கு போயிடுறா. அங்கவும் அவன் பேசாமல் முறுக்கிட்டு தான் நின்றுட்டு இருக்கான். இவ போயிட்டு என்கிட்ட பேச மாட்டியா, ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான், ஏதோ விளாட்டுத்தனமா நான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், அதுக்கு அண்ணன் உன்னை இந்த அளவுக்கு அடிப்பாருலாம் எனக்கு தெரியாது, அப்புறமும் நானும் இதுக்கு ஒரு காரணங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தில் தான் நான் அந்த மாதிரி உன்னை மாட்டி விட்டுட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அவனும் அவங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல, இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவளோ, நான் பண்ண
பண்ணது தப்பு தான், அதுக்காக நீ எனக்கு என்ன வேணா தண்டனை கொடு, ப்ளீஸ் பேசாம மட்டும் இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கும் அவன் எந்த பதிலும் சொல்லாம வாயே திறக்காம நிக்கிறத பார்த்துட்டு இவன் அங்கிருந்து போக பாக்குறா. அப்ப ஸ்டாப் பண்ணி ஒரு நிமிஷம் நில்லு, என்னமோ தண்டனை கொடுக்க சொல்லிட்டு நீ படிக்க போயிட்டு இருக்க, உனக்கான தண்டனையை கொடுக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன கொடுக்க போற அப்படின்னு கேட்டா முத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி அவளை பிடிச்சி வச்சுட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஓகே நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடுறான். உடனே அவளும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து போயிடுறான். ஆனா இவனுக்குள்ள பழி வாங்குற எண்ணம் இப்போ வந்துருச்சு. இவ பண்ண காரியத்தினால தானே அண்ணங்காரன் இவனை போட்டு அந்த வெளுத்தான். ஸோ அதனால இவளையும் சரி அண்ணங்காரனையும் சரி பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். பாவம் அது தெரியாம அவளே வந்து இப்படி சிக்கிக்கிட்டாலே இவங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் பாட்டிய அந்த ரூமுக்குள்ள தான் அடப்பட்டு கிடக்குறாங்க. 3 பேருமே வெளியே நின்றுக்கிட்டு பாட்டி நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கேட்டா அந்த அம்மாவும் நல்லா இருக்குன்னு சொல்லுது. ஆனா அந்த ரூம்ல ஒரு காத்து கூட வர மாட்டேங்குது, ஃபேன் எதுவுமே இல்லை போல, ஒரே டஸ்டா இருக்கு. ஆனாலும் அந்த பாட்டி நான் ஓகே தாங்கிற மாதிரி சொல்லுது. ஆனா இன்னும் எவ்வளவு நேரம் அந்த பாட்டி இதுக்குள்ள தாக்கு பிடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஹீரோயினாலையும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியல. அதனால பாட்டி எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூட்டை வந்து உடைக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா கோடாரியால. இதை பார்த்துட்டு அவளோட மாமியாருக்காரையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கடி நீ, அவ பூட்டி வச்ச ரூமை திறக்க பாக்குறியா ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா பையன் மேல இருக்கிற பயத்துல அப்படியே கையை கீழே போட்டுருது. இங்க பாரு இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யாருக்குமே ஒன்றும் புரியல. யாருனால இந்த ரூமை திறக்க முடியும் அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ அதனால பெரிய மருமவை போயிட்டு தான் புருஷன்கிட்ட சொல்லி பாட்டியை காப்பாற்ற சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி அந்த பிந்தியா பாட்டியை ஸ்டோர் ரூமுக்குள்ளே வச்சு அடிச்சிட்டா, வந்து என்னன்னு கேளுங்க, வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த பையன் காதலே வாங்க மாட்டான். நான் ஃபோன் தானே பேசிகிட்டு இருக்கேன், மரியாதை இங்கேருந்து போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துரத்தி விட்டுனான். இந்த பையனை இப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே சமயம் பையனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு போல், தன்னோட அம்மாவை அந்த பிந்தியா ஷோரூம்களை வச்சு அடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவர் காப்பாத்தலான்னு போனா பொண்டாட்டியாதான் மாமியார் கறி தடுக்குது. எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க, அவ தான் இந்த வீட்டோட ராணி, அவ என்ன சொல்றாளோ அதுதான் நம்ம எல்லாரும் கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தடுத்தா. ஆனா அவங்க என்னோட அம்மாடி, என் அம்மா வந்த மாதிரி அவ அடைச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சும் நான் அப்படி கையை கட்டிக்கிட்டு ரூம்ல உட்கார சொல்றியா, நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புனா இவங்களோ போறீங்களா போங்க, நீங்க மட்டும் இந்த ரூமை விட்டு போனீங்கன்னா அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிடுவேன், நான் ஒன்னும் சும்மா சொல்ல இந்த கதவுல என்னோட தலையை முட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு சும்மா தான் பிட்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் அதை அப்படியே நம்புறாரு போல. அப்படியே 1 2 3ன்னு சொல்லிட்டு முட்டை போகிற மாதிரி ஆக்டிங்கை போடுது. உடனே அவரும் போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து சின்ன பாட்டி உள்ளே வந்துடுது. நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருக்கும் போல. சி நீயும் இப்படி ஒரு பொண்டாட்டி தாசனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இங்கே இருந்து போயிடுறாங்க. இவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு ஆள்னா நம்ம ஹீரோ மட்டும்தான். அவங்கிட்ட போயிட்டு சொல்லலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனுமே ரூமுக்குள்ளே வரான். அவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பிந்தியா பாட்டியை ஸ்டோர் ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டா, வாங்க வந்து காப்பாத்துங்க, நீங்கள் சொன்னாதான் அவள் கேட்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவன் அதை காதலே வாங்க மாட்டேங்கிறான். அவன் பாட்டிக்கே ட்ரெஸ் மாற்றிட்டு எங்கேயோ கிளம்பி போக பார்க்குறான். உடனே அவள் ஸ்டாப் பண்ணி கேட்குறா, என்னங்க நீங்கள், நான் உங்கள் பாட்டியை அந்த பிந்தியா ஸ்டோர் ரூமில் அடைச்சி வச்சிருக்கான்னு சொல்கிறேன், ஆனால் காதலே வாங்காமல் நீங்கள் பாட்டிக்கே போயிட்டு இருக்கீங்க, உங்கள் பாட்டி மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா இவனுக்கு கோந்துருது. எந்த பாட்டி, யாரோட பாட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, அவங்க எனக்கு பாட்டிலாம் கிடையாது, என்ன அவங்க ஒரு பேரனாவே நினச்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது சின்ன வயசுலேருந்து அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, ஆனாலும் மூத்த பையன் மேலே தான் உயிராக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க மேலே தான் உயிராக இருப்பாங்களே தவிர என்ன அவங்க சுத்தமாக கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ கூட பாரு பதவியை தூக்கி அவங்க மூத்த பிள்ளையோட பிள்ளைக்கு தானே கொடுத்தாங்க, எனக்கா கொடுத்தாங்க, அந்த பாட்டி எப்போதுமே என்ன 2ஆம் பட்சமாக தான் பார்க்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பக்கம் இருக்கிற கஷ்டத்தை அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் இப்போ பேசுகிற நேரமா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னால் என்னால் முடியாது, நானும் காப்பாற்ற மாட்டேன், நீனும் இதில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கே இருந்து போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோவும் இப்போ கையை விரிச்சிட்டான். இந்த பக்கம் பாட்டியோட நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு போல. இவங்க 2 பேரும் இன்னுமே வாசலில் தான் நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் ஓகேவா நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்களும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூட முடியல அந்த பாட்டியால். இருந்தாலும் நீங்கள் இங்கேயே எவ்வளோ நேரம் தான் நின்றுட்டு இருப்பீங்க, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லுது. ஆனால் பாட்டியோட நிலைமை சரியில்லைங்கிறது இவங்களுக்குமே தெரியுது அவங்க பேசுகிறத வச்சு.
நம்ம ஹீரோயினி ஓடி வந்து பார்க்குறா. பாட்டியோட நிலைமை எப்படி இருக்கு, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட குரலை பார்க்கும்போது அவங்களோட நிலைமை ரொம்ப சரியில்லைன்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அடுத்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நேராக பியூஷோட ரூமுக்கு வரா. அவன் சொன்னாவாது அவள் கேட்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் அந்த ரூம்லேயே இல்லை போல், வெளியே கிளம்பி எங்கேயோ போயிட்டான் போல். அதனால நடக்கிற கூத்து எதுவுமே அவனுக்கு தெரியாது. இப்போ இவ வேற வழியே இல்லாமல் அந்த பிந்தியாக்கிட்டே போய் நிற்கிறா. அவங்க 2 பேரும் அங்கே கஜானால இருக்கிற பணத்தெல்லாம் எண்ணிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காளுங்க. அங்கே போயிட்டு இவ பாட்டியோட நிலைமை சரியில்லை, அதான் நீ அவங்கள இவ்வளோ நேரம் அடைச்சி வச்சுட்டல, ப்ளீஸ் இப்போது வந்து டோரை ஓப்பன் பண்ண, அவங்களோட நிலைமை ரொம்பவே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவ கேட்க மாட்றா. அசால்ட்டாக உட்காந்துருக்கா. இங்கே பாரு பிந்தியா, நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், காதில் விழுகுதா இல்லையா? அவங்களோட நிலைமை சரியில்லைன்னு நான் தான் சொல்கிறேன்ல, ப்ளீஸ் வந்து டோரை ஓப்பன் பண்ணி விடு, இல்லாட்டி சாவியாவது என்கிட்ட கொடு, நானாவது போய் திறந்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஓ, நீ சாவி கேட்டால் உடனே நான் கொடுத்துடணுமாடி? சரி ஓகே, உனக்கு சாவி தானே வேணும், அந்த கிளவியை காப்பாற்றணும்னு நினச்சேனா இப்போவே என் காலில் விழுந்து சாவியை கேளு, நான் உனக்கு உடனே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலில் விழ சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினியை. ஏன்னா விளாடுறியா அப்படின்னு கேட்டால் நான் ஒன்றும் விளாடலை, நீ என் காலில் விழு, உடனடியாக நான் சாவியை கொடுத்துட்றேன், காலில் விழுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுவான்னு தெரியல. பாட்டியோட உயிரை காப்பாற்றுறதுக்கு காலில் விழுவாளா இல்லை தன்மானதான் முக்கியம்னு சொல்லிட்டு வேற ஏதாவது யோசிப்பாளா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.